அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 30/4/2025 சித்திரை மாதத்தின் 17ஆம் நாள் புதன்கிழமை அக்ஷய திருதியை. அக்ஷய திருதை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், தங்கம் வாங்குறதுக்கான ஒரு நாள். இந்த நாளில் தங்கம் வாங்கினா மென்மேலும் தங்கம் பெருகும் அப்படின்னு சொல்லி இந்த நாளில் நாம் தங்கம் வாங்குறது வழக்கம். ஆனால் எல்லாராலையுமே தங்கம் வாங்க முடியுமா அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கி ஒரு கிராம் 9,000 ரூபாய்க்கு விற்கிது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தங்கம் ஓரளவுக்கு நிறைய இருக்கும், அவங்களுக்கு வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆண் குழந்தைங்க தான் இருப்பாங்க, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தேவையான அளவு நகை இருக்கும், வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது, வாங்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்களும் என்னால் தங்கம் எல்லாம் வாங்க முடியாதுங்க, அதற்கு பதில் அதற்கு ஈடாக அதை போல் ஒரு நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் என்னால் வாங்க முடியும், அது என்ன பொருள் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஆடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், உங்கள் குழந்தைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடக்க, செல்போன் எனும் தீய பழக்கங்களிலிருந்து விடுபட சர்வகுரு வசிய தாயத்தோட சர்வகுரு பகவானுடைய எந்திரமும் சேர்த்து பூஜை செய்து கொடுக்க இருக்கிறோம். உங்களுக்கு தேவைப்படுவதில் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் கேட்டாலே உங்களுக்கு புரிஞ்சிடும், அந்த ஒரு பொருள் என்ன, அந்த ஒரு வார்த்தை என்ன அப்படிங்கிறது. 10 ரூபாய் இருந்தாலே போதும், தங்கம் என்னங்க, அதை விட 100 மடங்கு பலன் உங்களுக்கு இந்த பொருள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். வாங்கித்தான் பாருங்களேன். இந்த வருஷம் கிருஷ்ணரின் ஆசியால் குசேலரின் வீடு பங்களாவாக மாறிய ஒரு பொருள், அது என்ன இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் இதை உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன், கேளுங்க. கிருஷ்ணரும் குசேலரும் சிறு வயதில் நெருக்கமான நண்பர்களாக இருந்தவர்கள். கிருஷ்ணர் கோகுலத்தை பிரிந்து துவாரகாபுரி மன்னனானார். குசேலர் பரம ஏழையாக தன் ஊரிலேயே வாழ்ந்து வந்தார். திருமணமாகி அவருக்கு 27 குழந்தைகள் பிறந்ததால் சாப்பாட்டுக்கே அல்லாடும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டார். ஒரு நாள் அவர் கிராமத்தில் எல்லாரும் கிருஷ்ணரின் வள்ளல் தன்மை பற்றி புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தன்னை நாடி வரும் அனைவருக்கும் பொன்னும் பொருளுமாக வாரி வாரி கிருஷ்ணர் கொடுப்பதாக கூறினார்கள். உடனே குசேலரிடம் அவரது மனைவி சுசீலா, நம் குடும்பத்தில் வறுமை தாண்டவமாடுகிறது, நீங்கள் துவாரகாபுரி சென்று உங்கள் நண்பர் கிருஷ்ணரை பார்த்து வாருங்கள் என்று சொல்றாங்க. உடனே குசேலரும் குழந்தைகளுக்காக ஒத்துக்கொண்டு கிளம்புறாங்க. கிளம்பும்போது வீட்டில் கொஞ்சமா அவள் இருக்கு. இந்த அவளை ஒரு சிறிய துணியில கட்டிக்கொண்டு நண்பனை காண துவாரகாபுரி சென்றார். குசேலர் வந்துள்ள தகவல் அறிந்ததும் கிருஷ்ணர் வாசலுக்கே ஓடி வந்து வரவேற்கிறார். குசேலரை அழைத்து சென்று தன் சிம்மாசனத்தில் அமர வைக்கிறார். பிறகு குசேலரின் கால்களை மஞ்சள் நீரால் கழுவி உபசரித்து பல்சுவை உணவு கொடுத்தார். குசேலருக்கு இது கூச்சமாக இருந்தது. செல்வச் செழிப்பில் மிகுந்த கிருஷ்ணருக்கு நாம கொண்டு கிழிந்த துணியில கொண்டு வந்திருக்க இந்த அவளை எப்படி கொடுக்கறது அப்படின்னு வெட்கப்படுறார். இதை கவனித்து விட்ட கிருஷ்ணர் குசேலர் மறைச்சு வச்சிருந்த அந்த அவளை பிடுங்கி சாப்பிட்றாரு. எனக்காக தானே நீ அவள் கொண்டு வந்த, அதை ஏன் எனக்கு இன்னும் கொடுக்கல அப்படின்னு பிடுங்கி ஆனந்தத்தோடு சாப்பிட ஆரம்பிக்கிறார். தன் வாயில ஒரு பிடி போட்டதும் அவர் சொன்ன ஒரு வார்த்தை அட்சயம் அப்படின்னு சொல்றார். அட்சயம் அப்படின்னு சொன்ன மறு வினாடி கிராமத்தில் இருக்கக்கூடிய குசேலருடைய வீட்டில் அவ்வளோ வசதிகளும் பெருகி குசேலரின் குழந்தைகளுக்கு நல்ல உணவு, உடை, ஆபரணங்கள் எல்லாமே கிடைக்குது. கிருஷ்ணரின் ஆசியால் குசேலரின் வீடு பங்களாவாக மாறுது. இப்படி குசேலர் எல்லா செல்வங்களையும் பெற்ற அந்த திருநாள் தான் இந்த அட்சய திருதை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நீங்கள் வாங்க வேண்டிய பொருள் என்ன, அவல். நீங்கள் நேராக பொரிக்கடலை விற்கிற கடைக்கு போனீங்கன்னா 10 ரூபாய் கொடுத்தாலே போதும், கைப்பிடி அவள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. அந்த அவளை உங்கள் வீட்டு பூஜைகளை வச்சு கிருஷ்ணரை மனதார பிரார்த்தனை செய்து அந்த அவளை உங்கள் கையில் தொட்டுட்டு அட்சயம் அட்சயம் அட்சயம்னு ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம், இந்த வருஷம் என்னால் தங்க வாங்க முடியல அப்படிங்கிற மன வருத்தத்தில் இருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு வாங்குறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டாகும். ஒரு பொருளாலும் ஒரு வார்த்தையாலும் பெரிய வசதி படைத்தவராக மாறுகிறார் குசேலர். அதை போல நீங்களும் மாற இந்த விஷயத்தை அக்ஷய திருதி அன்னைக்கு நேரம் கிடைக்கும் போது செஞ்சு பாருங்க. வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உண்டாகிறத உங்களால் கண்கூடா பார்க்க முடியும். அந்த அவளை நீங்கள் சாப்பிட்றதுக்கும் பயன்படுத்திக்கலாம், ஏழைகளுக்கு உணவாகவும் கொடுக்கலாம், இல்லை அதை கொண்டு போய் நீங்கள் பசுவிற்கு தானமாக கொடுக்கலாம். இதில் உங்களால் எதை செய்ய முடியுமோ அதை மட்டும் செஞ்சு பாருங்களேன், வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.